மாப்பிள இதுல முந்திரி இருந்துச்சு, இது மூணுத்துல முந்திரி இல்ல மாப்பிள. எவ்வளவு டென்ஷன்ல இருக்க? 1 hour திவ்யா கூட இருந்திருப்பா. இப்ப எல்லாமே போச்சு. இதுக்கு ஏன்டா நீ ஃபீல் பண்ற? டேய், மிஸ் பண்ண எனக்கு தான வலி தெரியும். எல்லாம் அந்த குட்டி சாத்தனால. பார், நான் சொல்லிட்டேன், இனிமே நம்ம கண்ணிலே படக்கூடாதா? சான்ஸே இல்ல மாப்பிள. ஏன்? அவ விடாம நம்மளையே சுத்தி சுத்தி தான் வந்துகிட்டு இருப்பா போல இருக்கு. அங்க பாரு, ஒன்றலடா. கிட்டத்தட்ட அப்படித்தான். அவ பார்வை படாம நாம இருக்கவே முடியாது போல இருக்கு. இவளோட ஒரு இரிட்டேட்டிங்கா இருக்குடா. டேய், போஸ்டர்ரா. பாத்தியா? போஸ்டர் பாத்தியா? எப்படி தெனாவட்டா நிக்கிறா பாத்தியா? மாவள, நீ கிரிக்கெட் உன்துறா போச்சே. டேய் டேய், நீ எங்கடா போற? டேய், அவள நேர்ல தான் போய் எதுவும் செய்ய முடியல. இப்ப பாரு, அவளை அடிச்சு மூஞ்சில குழப்பி பஞ்சராக்கிற பாறா. டேய், கையில பொங்கல் வேற. டேய் இருடா. இப்ப குத்துற அவளை மூஞ்சில குத்துற சவுண்டா. ஏய்! சத்யா, பொங்கல் சாப்பிடுறீங்களா? டேய், நீ கொடுத்தாலும் சாப்பிடுவாங்களாடா. ஹாய். ஆக்சுவலி அது ஒண்ணும் இல்ல, நாங்க புதுசா கராத்தே கிளாஸ் ஜாயின் பண்ணிருக்கோம். மாஸ்டர் அடிக்கடி பஞ்ச் பண்ணிட்டே இருக்க சொன்னாரு. அப்பதான் கராத்தே நல்லா வரும்னு சொன்னாரு. யூ நோ ப்ரூஸ் லீ? ஆமா, ப்ரூஸ் லீ. பால் டப்பா மாதிரி மூஞ்ச வச்சின்னு பண்றதெல்லாம் ஊம குசும்பு. டேய், மூஞ்சி குத்தால பரவாயில்லை. வேணா சொல்றது போடுற வேணா. போறாவே. கடைசி வரைக்கும் உங்களை சாப்பிடலையே. அக்கா, வண்டியை ரெடி பண்ணிட்டேன். இந்தாம்மா, இந்த பணத்தை அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், நீங்க பாத்து போங்க. சரி, நீயும் பாத்து போமா. சத்யா, டேய் என்னடா இப்படி ஓடி வந்து நிக்கிறீங்க? இங்க பாரு. டேய் என்னடா ஆச்சு? அந்த டுலுக்கு குமார் மேல கை வச்சான் சத்யா. மேல கை வச்சிட்டானா? அவனை சும்மா விட கூடாது. வாடா. எதுக்குடா அவன் அச்சான்? நம்ம ஏரியா பொண்ணு ஒருத்திக்கு அவன் தம்பி லெட்டர் கொடுத்துட்டான். அவன் கூட்டு வச்சு 2 தட்டு தட்டினா. உனக்கு எதுக்குடா இந்த தேவையில்லாத வேலை? என்ன சத்யா எப்படி சொல்றா? இல்லடா, அவன் டீசெண்டா லவ் லெட்டர் தான் கொடுத்திருக்கான். அவளுக்கு பிடிச்சிருந்தா பிடிச்சிருக்குன்னு சொல்ல போறா, பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்ல போறா. நீ எதுக்கு தேவையில்லாம அவன் மேல கை வச்ச? சத்யா, என்னடா? இல்ல முதல்ல லவ்னு சொன்னால காண்டாவ, இப்ப என்னமோ லவ்வுக்கு சப்போர்ட்லாம் பண்ற. சப்போர்ட் பண்ணி பேசுறானா? ஆமா, அவன் லவ் லெட்டர் கொடுத்து தப்பு இல்லைன்னு சொன்ன, இப்ப அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுற. அப்ப அதான் அர்த்தம். இப்பவும் சொல்றேன், அவன் பண்ணதுல தப்பு இல்ல. இன்னும் அது ஒண்ணு இல்ல சத்யா. சத்யா, அப்ப என்ன அடிச்சவன் என்னன்னு கேட்பியா மாட்டியா? இல்லடா, நீ பண்ணது தப்பாவே இருந்தாலும் அவன் மேல கை வச்சிருக்க கூடாது. வா என்னன்னு கேப்போம். மாப்ள, இவனை காலி பண்றாளா இல்ல பாராட்டுறாளா? டோட்டலா டேமேஜ் பண்றா. நீ வாலண்டரியா வாண்டடா. ஏன் வண்டில ஏறி அசிங்கப்படுற? கால ஏறற, கால் வலிக்குது. குசு குசு விடவே மாட்டீங்களாடா? பொம்பளை புள்ளைங்களோட மோசமா இருக்கிறீங்க. அப்படி என்னதான்டா பேசுவீங்க? அது ஒண்ணு இல்லைங்க. இன்னைக்கு இவன் ஹைதராபாத் கிளம்புறான். ஒரு வாரம் அங்கதான் இருக்க போறான். அத பத்தி பேசிக்கிட்டு இருந்தான். நானும்
ஃப்ளைட்டுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன் இல்லடா. சொல்றானே. ஓ நான் பேசினதுனால தான் உங்களுக்கு இப்போ லேட் ஆயிடுச்சோ? நான் வரலன்னா அவன் உங்களை விட்டுருக்கவே மாட்டான். அப்ப என்ன பண்ணிருப்பீங்க? இல்ல உங்களால லேட் ஆகாது, நீங்க பேசுங்க பேசுங்க. நான் எங்க விட்டேன்? இந்த அமுல் டப்பா பால் டப்பா அதுல விட்டீங்க. இத பாரு, இப்படியே இருக்காத. கொஞ்சமாவது உன்னை மாத்திக்க. சிரிக்க வேண்டிய இடத்துல சிரிக்கணும், முறைக்க வேண்டிய இடத்துல முறைக்கணும், கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுத்துடணும். இல்லனா உன்னை ஏமாலின்னு சொல்லி ஆளுக்கு ஆளு ஏறி மிதிச்சு ஏமாத்திட்டு போயிட்டே இருப்பானுங்க. என்ன நான் சொன்னது புரிஞ்சுதா இல்லையா? கிளம்பு போலாமா? அன்னைக்கு கல்ல விட்டு அடிச்சா, இன்னைக்கு கவிஞர் கண்ணதாசன் மாதிரி தத்துவம் சொல்றா. இவன் நல்லவளா கெட்டவளா ஒண்ணும் புரியலையே. அவன சரி யார் என்ன பண்ணா நமக்கு என்ன? ஓய் நம்ம கல்லால் அடி வாங்க மாதிரி சரிதான். படா. டேய் வாடா. என்னடா போயிட்ட வரங்க. வண்டியறா. லவ் சாங் தக்காளி. சத்யா ஆட்ட மாத்திரா. டேய் ஏன்டா பாட்டை மாத்துன? நல்லா தானே இருந்துச்சு. நல்லா இருந்துச்சா? உனக்கு தான் லவ் சாங்கே பிடிக்காதே. ஏய் அது லாமு, இது லாப்பிடா. லவ் வந்ததுக்கு முன், லவ் வந்ததுக்கு பின். டேய் யார் மேலடா லவ் வந்தது? டேய் பட்டாசு, சிரிக்க வேண்டிய இடத்துல சிரிக்கணும், முறைக்க வேண்டிய இடத்துல முறைக்கணும், கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுத்து பண்ணுண்டா. இல்லைனா நீ ஏமால் நினச்சிட்டு ஏறி மிச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க. எங்களுக்கு என்ன எதுவும் தெரியாதுன்னு நினைச்சிட்டியா? முதல்ல ஆரம்பிச்சே போய் தெரிஞ்சு போச்சே. அடிக்கடி மீட் பண்ணி சொன்னேன், மீட் பண்ணீங்களா? அவருக்கு ஒண்ணுனா உனக்கு பதறது. மாக்க அடி வாங்கினது கூட உனக்கு பெருசா தெரியலையே. அவருக்குன்னு ஒண்ணுனே பாஞ்சு போயில நிக்கிற. டேய் ஏதோ தெரிஞ்சவனாச்சே, பிரச்சனையில மாட்டிக்கிட்டானேன்னு தான் போனேன். உடனே எல்லாத்துக்கும் ஒரு முடிச்சு போடாதீங்க. இது நாங்க போட்ட முடிச்சு இல்ல, விதி போட்ட முடிச்சு. மணல் கடியாரத்தை வச்சு அவர் வருவார்னு சொன்னோம், வந்தாரா? விதி அதான். டேய் உடனே விதி கிதின்னு எல்லாம் ஆரம்பிச்சிருவீங்களே. 6 வேலை இருக்குது, அதெல்லாம் விட்டுட்டு தேவையில்லாத கதையை பேசின்னு இருக்கீங்க. போய் அந்த பாட்டை நிப்பாட்டிட்டு வேலையை பாருங்கடா. ஓகே